திருப்பூரைச் சேர்ந்த வாசுதேவன் என்பவர் ஓடக்காடு பகுதியில் ஃபுஜி பியூர் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இங்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் இயந்திரம் வாங்கினால் பனியன் துணியிலிருந்து நூலை பிரித்து விற்பனை செய்யலாம், அதனையும் தாங்களே வாங்கிக் கொள்வோம் என விளம்பரம் செய்துள்ளார். தினமும் 2000 லாபம், 30 நாளும் வேலை, 40,000 செலுத்தியும் இயந்திரத்தை பெற்றுக் கொள்ளலாம் என யூடியூப் மூலம் விளம்பரம் செய்துள்ளார். இதேபோல கோன் வைண்டிங், பிளாஸ்டிக் அரவை இயந்திரம் என தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை யூடியூப் மூலம் பதிவேற்றியுள்ளார். சிறிய முதலீடு பெரிய லாபம் என எண்ணிய பலரும் இதனை நம்பி கடன் பெற்று இந்த இயந்திரத்தில் முதலீடு செய்துள்ளனர். ஆனால் இவர்களுக்கான இயந்திரம் முறையான தரம் இல்லாமலும் வழங்கப்பட்ட மூலப்பொருட்களை திருப்பி எடுக்காமலும் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இதனால் இயந்திரத்திற்கு செலுத்திய பணம் முழுவதும் இழந்து தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பிட்ட இயந்திரம் சில ஆயிரங்கள் கூட தேராது என்ற நிலையில் லட்சக்கணக்கில் அவற்றை விற்பனை செய்து அதற்கு மூலப்பொருட்கள் என மேலும் சில லட்சங்களை அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டு எந்த வகையிலும் பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றியுள்ளார். இவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 50க்கும் மேற்பட்டோர் தங்கள் பணத்தை மீட்டுத் தர கோரி ஃபுஜி பியூர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில், யூடியூப் மூலம் இந்த நிறுவனம் பற்றி அறிந்து சுய தொழில் மேற்கொள்ளலாம் என்று எண்ணி இந்த நிறுவனத்தில் பணம் கட்டி இயந்திரங்கள் வாங்கியதாகவும், ஆனால் அவை அனைத்தும் பழைய இயந்திரங்கள் என கூறியுள்ளனர். இயந்திரங்களுக்கான நூலை கொடுக்காதது குறித்து வாசுதேவனிடம் கேட்டபோது முறையான பதில் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருந்தோம். அதன் அடிப்படையில் நடந்த பேச்சுவார்த்தையில் அக்டோபர் மாத இறுதிக்குள் அனைவருக்கும் பணத்தை திருப்பி அளித்து விடுவதாக கூறியிருந்தார். ஆனால் தற்போது வரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், தங்களுக்கு இதுவரை எந்த பணமும் கிடைக்கவில்லை எனவும் கூறியுள்ளனர். ஒரு 5-6 வருஷமாக பணத்தை கட்டி இந்த யூடியூப்பில் விளம்பரத்தை பார்த்து எல்லாரும் மக்கள் பணத்தை கட்டி 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், குறைஞ்சபட்சம் 75,000லேருந்து மேலே கட்டியிருக்காங்க. கட்டி மிஷினை தரேன்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு மிஷினை கொடுத்துருக்காங்க, பாதி பேர் மிஷினை கொடுக்கல. திருப்பி அந்த மிஷின் கொடுத்தவங்க எல்லாமே பழைய மிஷினு, அதுவும் கொடுத்தவங்க எல்லாம் ஓடல, திருப்பி கொடுத்துட்டோம். திருப்பி யார்ட்டுமே மிஷின் இல்லை. ஒரு 20 பேர் 30 பேர்ட்டு மிஷின் இருக்குது, வாங்கக்குள்ள மாட்டாங்க. திருப்பி அதுவும் ஓடாத மிஷின் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 6.25 லட்சம் கட்டினோம். அதுக்கப்புறம் நூலுக்கான அமௌண்ட்டும் கட்டினோம். 6.25 லட்சத்துக்கான அமௌண்ட்டு கட்டின பிறகும் 7 மாதம் 8 மாதம் கழித்து தான் மிஷின் வந்துச்சு. மிஷின் வரவும் அந்த மிஷினுக்கான நூலும் வரல, நூல் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கான அமௌண்ட்டும் இன்னும் தரல. வாசுதேவனிடம் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி வெளிமாநிலங்களைச் சேர்ந்த நபர்களும் பணம் கட்டி ஏமாந்து உள்ளதாக கூறப்படுகிறது. புகார் அளித்தவர்கள் தரப்பில் சுமார் 4 முதல் 5 கோடி வரை பணம் கட்டி ஏமாந்து உள்ளதாகவும், ஆனால் புகார் அளிக்காதவர்கள் பணம் கட்டி ஏமாந்து இருக்கிறார்கள், அதன் மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும் என கூறியுள்ளனர். எனவே வாசுதேவனிடம் இருந்து இழந்த பணத்தை மீட்டுத் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.